ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாலேஜ் பீட். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா எக்ஸலோட கம்ப்ளீட் பேசிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இன்கேஸ் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எக்ஸல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜோட ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன். ஆஸ் யூஷுவல் எக்ஸல் ஓப்பன் பண்ணாக்கா விண்டோஸ் பட்டன் போயிட்டு எக்ஸல் சர்ச்சில் எக்ஸல்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸல் அப்ளிகேஷன் விசிபிளாக இருக்கும். டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு எக்ஸலோட பேசிக்ஸ் பொறுத்த வரையும் எந்த வெர்ஷனில் வேணாலும் நீங்கள் கற்றுக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னாக்கா லேட்டஸ்ட் வெர்ஷன் 2024 வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம். எம்எஸ் எக்ஸல் என்னமாரி அப்ளிகேஷன்னாக்கா ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராமிங் அப்ளிகேஷன். அண்ட் இந்த எக்ஸலில் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன், சார்ட், டேஷ்போர்ட், இது மாதிரி வேரியஸ் விஷயங்கள் இதில் பண்ணலாம். ஓகேங்களா? எக்ஸலில் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னாக்கா ஒரு ஒர்க் புக் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஒர்க் புக் எதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவோம்னாக்கா இந்த மாதிரி ஷீட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவோம். இன்கேஸ் உங்களுக்கு அடிஷ்னலாக ஷீட்ஸ் வேணும்னாக்கா நீங்கள் நியூ ஷீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பல் யூஸ் பண்ணி நீங்கள் கீப் ஆன் நியூ ஷீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷீட்டை நீங்கள் ரீநேமும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஷீட் ஒன்று ரீநேம் பண்ண போகிறேன். இந்த ரீநேம் பண்ணாக்கா அந்த ஷீட் ஒன்றுக்கு போயிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு எடிட் மோடில் மாறிடும். எடிட் மோடுக்கு மாறினதுக்கப்புறம் என்ன நேமை நீங்கள் ரீநேம் பண்ணுமோ ரெக்வயர் நேமை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். நான் இப்போ பேசிக் சைடுக்கு போனால பேசிக்ஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஷீட் வந்து ரீநேம் ஆகிடும். இதுமாரி உங்களுக்கு தேவையான போது உங்களோட ஷீட்ஸ் வந்து ரீநேம் பண்ணிக்கலாம் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ். ஸோ எக்ஸலை நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும், ஒரு டேபர் காலம் ஃபார்மேட்டில் இருக்கும். இதில் ரோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 நியூமரிக்கல் வேல்யூவில் நேமிங் பண்ணியிருப்பாங்க. அண்ட் காலம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏபிசிடின்ட்டு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் உங்களுக்கு நேமிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் எக்ஸ்ஒய்இசட் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஏபிஏசின்ட்டு உங்களுக்கு நியூ சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே எக்ஸ்எஃப்செட் வரையும் உங்களுக்கு போகும். டோட்டலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 6384 காலம்ஸ் வந்து ஒரு ஷீட்டில் இருக்கும். சிமிலராக பார்த்தீங்கன்னாக்கா ரோஸ் வந்து உங்களுக்கு அப் டு 10,48,576 ரோஸ் இருக்கும். எப்படி உங்களுக்கு ரோஸ் அண்ட் காலமுக்கு நேம் இருக்கோ அதேமாரி இந்த ரோஸும் காலமும் ஜாயிண்ட் ஆகிற இந்த செல்லுக்கும் உங்களுக்கு நேம் இருக்குது. எல்லா செல்லுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யூனிக் ரெஃபரன்ஸ் நேம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு காலம் எடுத்துக்கோங்க. ஏ காலமில் ஃபஸ்ட்டு ரோ, இந்த ஃபஸ்ட் ரோவில் இருக்க இந்த ஃபஸ்ட்டு செல்லை வந்து நம்ம A1 நேம் பண்ணுவோம். அதேமாரி செகண்ட் காலம் பி காலமில் இருக்க ஃபஸ்ட் ரோவை B1 நேம் பண்ணுவோம். இது மாதிரி எல்லா செல்லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யூனிக் நேம் இருக்குது. இதை நீங்கள் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நேம் பாக்ஸ்னு இருக்குது. நீங்கள் எந்த செல்லில் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ, எந்த செல்லை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதோட நேம் வந்து இந்த நேம் பாக்ஸில் உங்களுக்கு காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் D8 செலக்ட் பண்ணுறேன், D8ன்னு காட்டுது. ஸோ இந்த நேம் பாக்ஸை பார்த்து தான் நீங்கள் செல்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணணுமானாக்கா அப்படி கிடையாது. நார்மலாக நீங்கள் ஒரு செல்லை கிளிக் பண்ணுறீங்கன்னா பாருங்கள், காலமில் வந்து C வந்து ஹைலைட் ஆகிருக்கு, அதேமாரி ரோவில் 4 வந்து ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த செல்லோட நேம் வந்து C4. ஸோ இப்படி பார்த்து நீங்கள் செல்லோட நேம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நம்ம செல்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம், ஒரு செல்லுக்கு யூனிக் நேம் இருக்குன்றதையும் பார்த்தோம். இப்போ அந்த செல்லில் எப்படி டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாம், இல்லை எப்படி டேட்டாஸ் வந்து டைப் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸல் ஷீட்டை பார்த்தா தெரியும், உங்கள் கர்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ளஸ் சிம்பிளில் 2D எஃபெக்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுனாக்கா நீங்கள் செலெக்ஷன் மோடில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ எந்த செல்லில் வேணுமோ அந்த செல்லை கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த செல் வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ நான் இப்போ F6 பண்ணாக்கா F6 செலக்ட் ஆகிடும். ஸோ எந்த செல்லில் நீங்கள் டேட்டா என்ட்ரு பண்ணணுமோ அந்த செல்லை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த செல்லில் ஹாய் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தா நெக்ஸ்ட் செல்லு போயிடும். அண்ட் இந்த செல்லை வெல்கம், ஸோ வெல்கம் டைப் பண்ணுறேன். ஸோ இந்த செல்லில் நான் திரும்ப ஹாய்ன்னு டைப் பண்ணிட்டு நீங்கள் என்ட்ரு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட நேவிகேஷன் கீ யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் நேவிகேஷன் கீயை யூஸ் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களால் ரைட் சைட் கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்கனாக்கா அப்போ இமிடியேட் ரைட் செல்லுக்கு போயிடும். ஒரு செல்லில் டேட்டா டைப் பண்ணிட்டு நேவிகேஷன் கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா எந்த டைரக்ஷனில் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த டைரக்ஷனோட வெரி நெக்ஸ்ட் செல்லுக்கு உங்களோட செலெக்ஷன் மோட் வந்து செலக்ட் ஆகிருக்கும். எக்ஸலில் எப்படி டேட்டா டைப் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ டைப் பண்ண டேட்டாவை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே வெல்கமுக்கு பதிலாக நான் தப்பாக வந்து டைப் பண்ணியிருக்கேன். எல்லுக்கு பதிலாக எக்ஸ் வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் இதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மொத்தம் 3 மெத்தடில் நீங்கள் இதை எடிட் பண்ணலாம். ஃபஸ்ட் மெத்தட், இந்த செல்லை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கர்சர் வந்து பிளிங்க் ஆகும். இதை நீங்கள் நேவிகேஷன் கீயை யூஸ் பண்ணி நேவிகேட் பண்ணி பேக் ஸ்பேஸ் கொடுத்து
எல் கொடுத்து இப்போ என்ட்ரு கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கரெக்ட் ஆகிடுச்சு. இன்னொரு மெத்தட் எப்படி பண்ணலான்னாக்கா, செல்லை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் F2ன்ற கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா திரும்ப உங்களுக்கு கர்சர் பிளிங்க் ஆகும். ஸோ இப்படியும் நீங்கள் போயிட்டு எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, மூணாவது மெத்தடில் எப்படி பண்ணலான்னாக்கா, இதுதான் ஃபார்முலா பார்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபார்முலா பாரில் கர்சரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் திரும்ப உங்களுக்கு கர்சர் வந்து பிளிங்க் ஆகுது. பிளிங்க் ஆனதுக்கப்புறம் திரும்ப கர்சரை மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிவிட்டு இந்த மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் டைப் பண்ண டேட்டாவை வந்து எடிட் பண்ணலாம். ஏன்னா எக்ஸலை பொறுத்தவரையும் நீங்கள் ஒரு டேட்டா வந்து டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தாவோ இல்லை நேவிகேஷனுக்கு யூஸ் பண்ணாலோ அது நெக்ஸ்ட் செல்லுக்கு தான் போகும். அப்படி இல்லாமல் நீங்கள் என்ட்ரு பண்ண டேட்டாவை எடிட் பண்ணனாக்கா இந்த மெத்தட் தான். ஒன்று F2 கொடுக்கணும், இல்லை டபுள் கிளிக் பண்ணணும், இல்லை ஃபார்முலா பாரில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் உங்கள் டேட்டாஸை எடிட் பண்ண முடியும். அதேமாரி ஒரு செல்லில் நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் காப்பி பண்ணணும் அப்படின்னாக்கா செலெக்ஷன் மோடில் அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் நேவிகேஷன் கீழேயும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை மவுஸ் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்தீங்கனாக்கா காப்பி ஆகிடும். காப்பி ஆனதுக்கப்புறம் நீங்கள் எங்கே பேஸ்ட் பண்ணணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+V கொடுத்தீங்கனாக்கா இந்த செல்லில் இருக்க டேட்டா வந்து அந்த செல் நீங்கள் எந்த செல்லை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த செல்லுலேயும் சேவ் ஆகிடும். நீங்கள் ஒரு செல்லை மட்டும் தான் அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியும்னா அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் மல்டிபிள் செல்லையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த செட் ஆஃப் செல்லை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். நான் கர்சரை யூஸ் பண்ணுறேன். கர்சரை யூஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு செல்லில் நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோன்னாக்கா உங்களுக்கு செல் ரேஞ்ச் வந்து செலக்ட் ஆகும். எந்த செல்லேருந்து எந்த செல் வரையும் செலக்ட் பண்ணணுமோ அந்த ரேஞ்ச் செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டு Ctrl+C கொடுங்க. Ctrl+C கொடுத்துட்டு எங்கே பேஸ்ட் பண்ணணுமோ அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் நல்லா செக் பண்ணால் தெரியும், நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்தேனாக்கா உங்களுக்கு க்ரீன் கலரில் ஒரு ரன்னிங் லைன் மாரி உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ இப்படி இருந்தாக்கா இந்த செல் வந்து காப்பி ஆகிருக்குன்னு அர்த்தம். எங்கே பேஸ்ட் பண்ணணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு எஸ்கேப் கொடுத்தீங்கனாக்கா நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருந்த அந்த செல் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஓகேங்களா? இன்கேஸ் இந்த செல்லை வந்து நான் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். சிமிலர்லி செல்லை செலக்ட் பண்ணுங்கள். எந்த ரேஞ்சு வரையுமோ அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+X கொடுத்தீங்கனாக்கா திரும்ப பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு கமாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ எங்கே ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த செல்லை வச்சுட்டு Ctrl+V கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். இந்த ஆப்ஷனையும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா திரும்ப செல்லை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் செலக்ட் பண்ண செல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் கலர் பார்டரில் ஹைலைட் ஆகிருக்கும். இந்த பார்டரில் உங்கள் கர்சரை நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கனாக்கா 4-வே டைரக்ஷனில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஒரு சிம்பிள் க்ரியேட் ஆகும். இப்படி இருந்ததுனாக்கா உங்களோட செல்ஸை நீங்கள் மூவும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணீங்களோ அதேமாரி இந்த கர்சரை யூஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸலில் ஒரு செல்னால் என்னென்னு பார்த்தோம். ஒரு செல்லில் எப்படி டேட்டா என்ட்ரு பண்ணுறது, எடிட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்புறம் ஒரு செல் எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது, இல்லை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுன்றதான் பார்த்தோம். ஸோ எக்ஸல் இது மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ எக்ஸலில் நீங்கள் மல்டிபிள் விஷயம் வந்து பண்ணலாம். எக்ஸலோட ஒரு பியூட்டியே என்னன்னாக்கா, நீங்கள் ஒரு செல்லில் கொடுக்குற டேட்டாவை அதை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய நேச்சர் உடையது. இன்கேஸ் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செட் ஆஃப் டெக்ஸ்ட் இருக்குது. இந்த டெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லெஃப்ட் சைடில் அலைன்மெண்ட் ஆகிருக்கு. இதுவே நீங்கள் நம்பர்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரைட் சைடில் அலைன்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இது டெக்ஸ்ட்னு ஐடென்டிஃபை பண்ணி இது லெஃப்ட்டில் அலைன் பண்ணது, ரைட்டில் அலைன் பண்ணது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு செல்லில் டேட்டா கொடுக்குறீங்க. நீங்கள் டெக்ஸ்ட்டாக கொடுக்குறீங்களா, இல்லை நியூமரிக்கல் வேல்யூவாக கொடுக்குறீங்களா, இல்லை ஃபார்முலாவாக கொடுக்குறீங்க. கேஸ் நீங்கள் ஃபார்முலா கொடுக்குறீங்கனாக்கா ஈக்குவல் டு கொடுத்து நீங்கள் கொடுப்போம். ஸோ நம்ம அப்கமிங் வீடியோஸில் ஃபார்முலா எப்படி என்டர் பண்ணுறது, என்னென்ன ஃபார்முலா இருக்குன்னு எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இதுமாரி ஒரு செல்லுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணுற நேச்சர் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு டேட்டா டைப் பண்ணுறேன். ஸோ சென்னை டைப் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் இருக்குது. அப்புறம் அந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்னரில் உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் சிம்பிள் மாதிரி இருக்குது. அந்த ஸ்கொயர் சிம்பிளை உங்களோட கர்சர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கனாக்கா ஒரு ப்ளஸ் சிம்பிளாக மாறும். இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஆட்டோ ஃபில் ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இன்கேஸ் இதை நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஆட்டோ ஃபில் ஆப்ஷன் எனேபிள் ஆகும். என்னென்னா நீங்கள் கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டை அது ஆட்டோமேட்டிக்காக காப்பி பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ட்ராப் டவுன் நீங்கள் ட்ராக் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு ஒரு ட்ராப் டவுன் எனேபிள் ஆகுது ஆட்டோ ஃபில் ஆப்ஷன்ட்டு.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். காப்பி, ஃபில், ஃபார்மட் இதெல்லாம் இருக்கும். ஸோ டெக்ஸ்ட்டாக கொடுக்கும்போது நீங்கள் கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டு அப்படியே வந்து காப்பி ஆகும். இன்கேஸ் நீங்கள் இதுவே ஒரு நம்பராக கொடுக்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து 1ன்னு கொடுக்குறேன். இப்போ இந்த 1 நான் திரும்ப சேம் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஸோ ட்ராக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆட்டோ ஃபில் ஆப்ஷன் எனேபிள் ஆகுது. இந்த டவுன் ஆரோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபில் இன் சீரிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபில் ஆகும். 1 2 3 4 5 ஃபில் ஆகும். ஸோ இது ரோ வைஸ் தான் பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் ரோ வைஸும் பண்ணலாம், அது காலம் வைஸும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எனேபிள் ஆகும் அண்ட் ஃபில் இன் சீரிஸ். ஸோ இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு இங்கே ஆட்டோ ஃபில் ஆகும். ஸோ இன்கேஸ் நீங்கள் நம்பர் மட்டும் தான் பண்ண முடியுமா? கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ப்ரீ டிஃபைன்டாக இருக்க டேட்டாஸ், ப்ரீசெட் டேட்டான்னு உங்களுக்கு டேட், டைம், அப்புறம் மந்த்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே மண்டேன்னு டைப் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா பாருங்கள், நல்லா பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஆட்டோ ஃபில் ஆகுது. மண்டே, டியூஸ்டேலேருந்து ஃப்ரைடே வந்து திரும்ப உங்களுக்கு ரொட்டீனாக மாறுது. ஸோ இதுவும் நீங்கள் போத்தாக காலம் வைஸும் பண்ணலாம், ரோ வைஸும் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் இப்படி தான் பண்ணணும், மண்டேன்னு கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணலாம், இல்லை MON ஸோ ஷார்ட் ஃபார்ம் நீங்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபில் ஆகும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி இல்லை நீங்கள் ஜான்னு கொடுத்தாலும் உங்களுக்கு ஆட்டோ ஃபில் ஆகும், இல்லை ஜான்வரின்னு கொடுத்தாலும் ஆட்டோ ஃபில் ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களோட ஆட்டோ ஃபில் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆகுது. இதுவே நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டாக கொடுக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இது ப்ரீ டிஃபைன்ட் டேட்டாவாக இல்லை அப்படி டெக்ஸ்ட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஃபில் ஆகுது. இப்போ நான் இங்கே திண்டுக்கல்னு இருக்குது, இதை நான் ட்ராக் பண்ணுறேன். ஸோ இது ப்ரீ டிஃபைன்ட் டேட்டாவும் கிடையாது, நம்பராகவும் கிடையாது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு திண்டுக்கல்ன்றதே உங்களுக்கு ஆட்டோ ஃபில் ஆகும். ஸோ அதுவே இது மேலே என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அதே டீட்டெயில்ஸ் இருந்தாலும் அப்கமிங் ரோஸை நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அதுக்குள்ளாமே காப்பி ஆகும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு டேட்டை கொடுக்குறீங்க, எப்பயுமே நீங்கள் டேட் கொடுக்கும்போது கான்ஷியஸாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்தியன் ஃபார்மேட்டில் டேட், மந்த், இயர் இருக்குது. ஸோ அதே தான் வந்து உங்கள் எக்ஸல்னு எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து 24/03/2024 ஸோ நான் இப்படி கொடுக்குறேன்னா ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக டேட்டா ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. ஸோ இதை நீங்கள் ட்ராப் டவுன் பண்ணாலும் இதை நீங்கள் ஆட்டோ ஃபில் ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டேட் வந்து கண்டினியூஸாக வரும். அண்ட் நீங்கள் டேட் யூஸ் பண்ணும்போது இன்னொன்று கான்சியஸாக இருக்கணும், செப்பரேட்டர்ஸ் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறோம் 23/03/2024. ஸோ நீங்கள் இதை எடுத்து எனக்கு அது கண்டிப்பாக டேட்டா வந்து அது ஐடென்டிஃபை பண்ணாது. ஏன்னா நீங்கள் என்ன செப்பரேட்டாக யூஸ் பண்ணாக்கா ஐஃபோன் யூஸ் பண்ணணும், ஆர்எல்ஸ் / இந்த ரெண்டு மட்டும் தான் அது வந்து டேட்டா ஐடென்டிஃபை பண்ணணும். இது வந்து நீங்கள் டேட்டா வந்து ஐடென்டிஃபை பண்ணாது. நீங்கள் இதை எங்கே செக் பண்ணலான்னாக்கா இங்கே மேலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நம்பர் ஃபார்மட் பார் இருக்குது. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணலாம். நார்மலாக நான் இங்கே ஒரு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணும்போது அது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜென்ரலாக காட்டுது. இன்கேஸ் ஒரு டேட்டா வந்து டைப் பண்ணியிருந்தேனாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக டேட்டா வந்து ஐடென்டிஃபை பண்ணி டேட்டா இங்கே காட்டும். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஜென்ரலாக தான் இருக்குது, டேட்டா வந்து ஐடென்டிஃபை பண்ணல. ஸோ இது டேட்டா வந்து ஐடென்டிஃபை பண்ணல. ஸோ அது நார்மல் ஃபார்முக்காக ஜென்ரல் ஃபார்முக்காக வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. இன்கேஸ் நீங்கள் இதையே வந்து 24/3/03 கொடுக்காம 24 ஸோ இதை கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இன்கேஸ் இன்னும் நீங்கள் பெட்டராக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்னாக்கா நார்மலாக நீங்கள் 24 மார்ச்சுக்கு ஷார்ட் ஃபார்ம் கொடுத்து ஸோ இதுவும் உங்களுக்கு டேட்டாஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். நீங்கள் இதையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டை வந்து நீங்கள் எப்படி வந்து என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸல் எப்படி சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர்மெலன் இருக்குது, குவான்டிட்டி வந்து 4 kg இருக்குது, அண்ட் ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 25 இருக்குது. ஸோ அதை நார்மலாக நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னாக்கா 4 × 25. ஸோ எக்ஸல்லையும் நீங்கள் அப்படியே 4 × 25 கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கால்குலேஷன் நடக்காது. ஏன்னா எக்ஸல் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு கால்குலேஷனோ கண்டிஷனோ இல்லை ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஈக்குவல் டு கொடுத்து யூஸ் பண்ணால் தான் அங்கே ஃபார்முலாவை கால்குலேஷன் நடக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் இங்கே வெறும் ஜஸ்ட்டு 4 × 25 அப்படி கொடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து கால்குலேஷன் நடக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 4 ஈக்குவல் டு கொடுங்க, ஈக்குவல் டு குவான்டிட்டி வந்து 4 × 25. ஸோ அப்படி கொடுத்தோன்னாக்கா உங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 100 வருது. ஸோ இன்கேஸ்
இங்கே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 30. ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேல்யூ வந்து மாறல. ஸோ அதே 100 தான் காட்டுது. என்ன ரீசன்னா நம்ம இங்கே கால்குலேஷன் வந்து நம்ம மேனுவலாக பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு கொடுத்து 4 × 25 அப்படி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இங்கே என்ன வேல்யூ கொடுத்தாலும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அமௌண்ட்டில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. 100 தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் கொடுக்குற வேல்யூக்கு ஏற்ற மாரி உங்களோட ஆன்சர் மாறணும், உங்களோட அமௌண்ட் மாறணும்னாக்கா இந்த ரெஃபரன்ஸ் செல்லை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஈக்குவல் டு, ஸோ நம்மளுக்கு குவான்டிட்டி எங்கே இருக்குது, B4. ஸோ B4 செல்லில் இருக்குது. அண்ட் ரேட் பார்த்தீங்கன்னாக்கா B5ல் இருக்குது. ஸோ நீங்கள் அதை மேனுவலாக B4 B5 டைப் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஸோ ஈக்குவல் டு கொடுத்துட்டு குவான்டிட்டி செலக்ட் பண்ணுங்கள், B4 செலக்ட் பண்ணுங்கள், ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுங்கள், மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறீங்க. அண்ட் ரேட் அது இதில் இருக்குது, B5ல் இருக்குது. ஸோ செலக்ட் பண்ணுங்கள், என்டர் கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆன்சர் அமௌண்ட் உங்களுக்கு கிடச்சிருச்சு. இன்கேஸ் நீங்கள் குவான்டிட்டி மாற்றுறீங்க, இங்கே 5 கொடுக்குறீங்க, இல்லை ரேட் மாற்றுறீங்கனாக்கா நீங்கள் என்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ணாலும் அது இந்த செல்லில் ரிஃப்ளெக்ட் ஆகும், அமௌண்ட்டில் ரெஸ்ட். ஸோ நீங்கள் செல்லில் எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் உங்களுக்கு ரிசல்ட்டில் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஏன்னா நம்ம இங்கே செல்லை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த செல்லில் என்ன சேஞ்சஸ் ஆனாலும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாறும். ஸோ இதுவே நீங்கள் ஒரு கால்குலேஷன் பண்ணுறீங்க, அடிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈக்குவல் டு செலக்ட் பண்ணுங்கள், செல்லை செலக்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் அடிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுங்கள், திரும்ப செலக்ட் பண்ணுங்கள். ஸோ கிடச்சிடும். இன்கேஸ் நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணணும், மைனஸ் பண்ணலாம், சேம் கொடுங்க. ஈக்குவல் டு செல்லை செலக்ட் பண்ணுங்கள், மைனஸ். இன்கேஸ் உங்களுக்கு டிவிஷன் பண்ணனாலும் ஓகே. 45 5 ஈக்குவல் டு டிவிஷன். ஸோ எப்படி நீங்கள் டிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வெறும் 2 செல்லை மட்டும் செலக்ட் பண்ணி ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனாக பண்ணுறீங்க. இன்கேஸ் உங்களுக்கு மல்டிபிள் செல் இருக்குது, நீங்கள் நிறைய செல்லை ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெலீட் பண்ணுறேன். இங்கே இங்கிலீஷ், தமிழ், சயின்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டுக்கு மார்க்ஸ் இருக்குது. இப்போது எனக்கு இங்கே இது எல்லாமே மல்டிபிள் செல்லில் ஆட் பண்ணி எனக்கு இங்கே டோட்டல் வரணும். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நீங்கள் நார்மலாக நீங்கள் நிறைய செல்லு இருக்கும்போது ஈக்குவல் டு கொடுத்து இந்த செல்லை செலக்ட் பண்ணி E3 E4 இப்படி பண்ணிங்கனாக்கா ரொம்ப டைம் கன்சூமிங். ஸோ இப்படி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எக்ஸல் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், சம்முன்ற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணலாம்னாக்கா ஜஸ்ட் வெறும் சம்முன்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வராது. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம்னாக்கா சேம் நீங்கள் எப்போ ஒரு ஆப்ரேஷன், ஒரு மல்டிப்ளிகேஷன் டிவிஷனோ நடக்கும்போது நீங்கள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணணும். அதேமாரி ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணும்போதோ இல்லை ஃபார்முலா யூஸ் பண்ணும்போதோ நீங்கள் வந்து ஈக்குவல் டு கொடுத்து ஆரம்பித்தாதான் உங்களுக்கு அந்த ஃபார்முலா முடிக்கே போகும். ஸோ ஈக்குவல் டு கொடுங்க, சம்முன்னு கொடுங்க. ஸோ எல்லா ஒரு ஃபங்க்ஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. ஸோ சம்முன்னு கொடுத்து நீங்கள் அது எப்படி ஓப்பன் பண்ணாக்கா ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க, ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கேயே தெரியும். ஸோ நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, ஸோ எக்ஸட்ரா போயிட்டுருக்கு. ஸோ எத்தனை நம்பர் ஆட் பண்ணணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே E3லேருந்து எனக்கு E7 வரையும் ஆட் பண்ணணும். ஸோ ரேஞ்சை செலக்ட் பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணுங்கள், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள், என்டர் கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் வந்து ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இங்கே ஏன்னாக்கா நம்ம ரெஃபரன்ஸாக வந்து செல்லை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த செல்லில் இந்த ரேஞ்சில் எங்கே உங்களோட வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு டோட்டலி சேஞ்ச் ஆகும். ஸோ எதனாலனாக்கா நம்ம ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், செல்லோட ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் E3லேருந்து E7. ஸோ இப்படி இல்லாமல் நீங்கள் திரும்ப ரேஞ்சை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஹோமில் உங்களுக்கு ஆட்டோ சம்முன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆட்டோ சம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சம்முன்னு இருக்குது. ஸோ இதை கொடுத்தாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அடிஷன் நடக்கும். நீங்கள் பாருங்கள், சம் E7 E3 to E7. ஸோ ரேஞ்ச் செலக்ட் ஆகிருக்கு, அந்த அடிஷனல் இருக்குது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன் இருக்குது, ஆவரேஜ் இருக்குது, கவுண்ட் இருக்குது, மேக்ஸிமம் இருக்குது, மினிமம். ஸோ இதோட ஃபங்க்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு ஆவரேஜ் வேணும், ஆவரேஜ் வேணுனாக்கா திரும்ப ரேஞ்ச் செலக்ட் பண்ணுங்கள், கொடுங்க ஆவரேஜ். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த 5 சப்ஜெக்டோட ஆவரேஜ் வந்து இங்கே கிடச்சிடும். ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னாக்கா ஈக்குவல் டு ஆவரேஜ் திரும்ப ரேஞ்ச் E3 to E7. இன்கேஸ் உங்களுக்கு எத்தனை சப்ஜெக்ட் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க அது தெரியும்னாக்கா ரேஞ்சை செலக்ட் பண்ணுங்கள், கவுண்ட் இதை கொடுங்க, கவுண்ட் நம்பர் கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா 5. இதோட ஃபார்முலானாக்கா கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் E3லேருந்து E7. ஸோ இந்த ரேஞ்ச் செலக்ட் ஆகிருக்கு. அதில் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது, எத்தனை செல்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி உங்களுக்கு 5 காட்டுது. அதுவே இன்கேஸ் அடுத்த ஆப்ஷன்னாக்கா உங்களுக்கு மேக்ஸிமம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரேஞ்சை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் இந்த 5 சப்ஜெக்டில் எவ்வளோ மேக்ஸிமமாக எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் மேக்ஸிமம். சோஷியல் சயின்ஸில் 88 எடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன வேல்யூ அந்த வேல்யூ காட்டுது. இதோட ஃபார்முலா ஈக்குவல் டு மேக்ஸ் E3லேருந்து E7. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 45. ஸோ இங்கிலீஷில் 45. ஸோ 45 வருது. இந்த வீடியோவில் எக்ஸலில் பேசிக்ஸை பற்றி பார்த்தோம், செல்ஸை பற்றி பார்த்தோம், செல்ஸுக்கு நேம் இருக்குதுன்னு பார்த்தோம், சிம்பிள் மேத்தமெட்டிக் ஃபங்க்ஷன் பார்த்தோம், ஒரு செல்லை எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ.